பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பதிப்புரை. தீன். அத்தீன் என்றால் என்ன எனும் கேள்விக்கு மதம் அல்லது மார்க்கம் என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் உட்பட அனைவரிடமிருந்தும் கிடைக்கும் விடையாகும். ஆனால் அதன் பொருள் இது மட்டுமன்று. அந்தச் சொல்லின் விரிவான பொருளை விளக்குவதுதான் இந்நூலின் நோக்கமாகும். தீன் என்னும் சொல்லின் உண்மையான சரியான பொருளை நுட்பமாக ஆய்ந்து அதை சரியாக விஞ்ஞான முறைப்படி விளக்குகின்ற நூல் இதுவரை தமிழ் மொழியில் வரவில்லை. இறைவனின் அருளால் இந்த குறை இந்நூலின் மூலம் தீர்க்கப்படுகிறது எனும் மகிழ்ச்சியை வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1943ஆம் ஆண்டு டில்லி ஜாமியா மில்லியா கல்லூரியில் திருக்குர்ஆனின் ஒரே ஒரு வசனம் பற்றி ஆற்றிய பேருரையே இந்நூலாக உருவெடுத்திருக்கிறது. அறிஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, சிறுவர்களுக்கு ஏற்றவாறு பல்வேறுபட்ட நூல்களை வெளியிட்டு வரும் இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டளை நல்ல செறிவான ஆய்வு நூல்களை எளிய மொழியில் இனிய நடையில் மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் எனும் நோக்கத்தோடு பல நூல்களை வெளியிட்டு வருகிறது. அத்தகைய நூல் வரிசையில் இதுவும் ஒன்றாகும். விருப்பு வெறுப்பற்று நடுநிலை நின்று அறிவுக்கு பொருந்துகின்ற வகையில் அல் இஸ்லாம் அத்தீன் பற்றிய பல ஆண்டுகளாக தாம் சிந்தித்து ஆய்ந்து கண்ட முடிவுகளை அழகிய முறையில் வெளியிடுகிறார் ஆசிரியர். நூலை படித்து முடித்தவுடன் சீரிய விளக்கம் கிடைத்த மன நிறைவும் அரிய ஆராய்ச்சி ஞானத்தை பெற்ற மகிழ்ச்சியும் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்நூலை படிக்க ஆர்வம் கொள்வீர்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கையாகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. சத்திய பாதையில் லட்சிய பயணம். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். திண்ணமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறி தீன் ஆகும். இவ்வாறு தூய திருக்குர்ஆன் தான் காட்டும் நெறியின் பக்கம் உலக மக்கள் அனைவரையும் ஒரு சேர அழைக்கிறது. பொருள் செறிந்த இவ்வழைப்பு ஒரு பேருண்மையை தன்னகத்தே கொண்டு விளங்குகிறது. இதனுடைய எல்லா கூறுகளையும் எனது இந்த சுருக்கமான சொற்பொழிவில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். இவ்வுரை தொடர்பான அனைத்து விளக்கங்களையும் இங்கே பேசி முடித்துவிடலாம் என்பது முடியாத செயலாகும். இருப்பினும் இறைமறையில் இவ்வசனத்தினுடைய பொருளையும் அதில் பொதிந்திருக்கும் கருத்தையும் விளக்க முயல்வேன். இதன் மூலம் இந்த வசனத்தில் வலியுறுத்தி கூறப்படுவது என்ன என்பது உங்களுக்கு விளங்கிவிடும். பிறகு அக்கூற்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்று ஆராய்வேன். இறுதியில் அதனை ஏற்றுக்கொண்டால் ஏற்படும் பொறுப்புகள் யாவை, அது கூறுவது என்ன என்பதையும் விவரிப்பேன். இறைவனிடத்தில் இஸ்லாம் மட்டும்தான் மெய்யான சமயம் என்றும் இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றும் இந்த இறைவசனத்துக்கு பொதுவாக பொருள் கொள்ளப்படுகிறது. மற்ற மதங்களைப் போல இஸ்லாமும் ஒரு மதமாகும். அரேபியாவில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிறுவப்பட்டது. இப்படித்தான் இஸ்லாத்தை பற்றி பொதுவாக கருத்து நிலவுகிறது. நான் வேண்டுமென்றுதான் நிறுவுதல் என்னும் சொல்லை பயன்படுத்துகிறேன். ஏனெனில் முஸ்லிம் அல்லாதோர் மட்டுமல்லர், முஸ்லிம்களில் பலரும் அவர்களில் படித்தவர்களும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இஸ்லாத்தை நிறுவியவர் என்று எழுதுகின்றனர், பேசுகின்றனர். அதனால் தான் முஸ்லிம் அல்லாத ஒருவர் இந்த இறைவசனத்தை படிக்கும் போது ஒவ்வொரு மதமும் எவ்வாறு சத்தியத்துக்கு முழு உரிமை கொண்டாடி மற்ற மதங்கள் கோரும் உரிமைகளை மறுக்கிறதோ அவ்வாறுதான் திருக்குர்ஆனும் இஸ்லாத்தை சத்திய மார்க்கமாக ஏற்று போற்றுகிறது என்று கருதி கொண்டு மேற்கண்ட இறைவசனத்துக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிடுகிறார். திருக்குர்ஆனை ஓதுகின்ற முஸ்லிமோ இந்த இறைவசனத்தின் உண்மையான பொருளை சிந்தித்து உணர்வதில்லை. அவ்வாறு சிந்திப்பது மிக மிக இன்றியமையாதது எனும் உணர்வும் அவரிடம் இல்லை. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடையதே என்றும் அதுதான் சத்தியமானது என்பதில் தனக்கு ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறது என்றும் எண்ணிக்கொண்டு இந்த இறைவசனம் கூறுவதை பற்றி அவர் ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. அது பற்றி அவர் சிந்திக்க முயன்றாலும் கிறிஸ்தவ மதம், இந்து மதம், புத்த மதம் போன்ற மற்ற மதங்களுடன் இஸ்லாத்தை ஒப்பிட்டு இஸ்லாத்தின் உண்மையையும் உயர்வையும் நிலைநாட்டுவதோடு அச்சிந்தனை நின்று விடுகிறது. ஆனால் இந்த திருவசனமோ மிகவும் பொருள் செறிந்ததாக இருக்கிறது. இதனை மேலோட்டமாக பார்க்காமல் நிதானமாக ஆழ்ந்து சிந்தித்து இதனுடைய கருத்தை நுட்பமாக ஆராய வேண்டியது மிகவும் அவசியமாகும். முதலாவது அத்தீன் அல் இஸ்லாம். அத்தீன்
அல் இஸ்லாம் எனும் சொற்களின் பொருளை முதலில் அறிந்து கொண்டு நமது ஆராய்ச்சியை தொடங்குவோம். அத்தீன். அரபு மொழியில் தீன் எனும் சொல்லுக்கு ஆற்றல், மேலாட்சி, கட்டுப்படுத்தல், கீழ்ப்படிதல், பணிவு, பிரதிபலன், செயலுக்குரிய நேர்பயன், வாழ்க்கை நெறி, சிந்தனை முறை போன்ற பல பொருள்கள் உண்டு. இப்பொழுது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட இந்த திருவசனத்தில் வாழ்க்கை நெறி, சிந்தனை முறை ஆகிய பொருளில்தான் தீன் எனும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சமூகத்தினுடைய அல்லது தனி மனிதனுடைய வாழ்க்கை நெறி அல்லது மார்க்கம், சிந்தனை பாங்கு, நடைமுறை ஆகியவற்றை குறிப்பதுதான் தீன் எனும் சொல். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். திருக்குர்ஆன் தீன் என்று பொதுவாகச் சொல்லிவிடவில்லை, ஆனால் அத்தீன் என்று மொழிகிறது. இவ்விரண்டு சொற்களுக்கும் இடையில் பொருளில் பெரும் வேறுபாடு உண்டு. இது ஒரு வழி, இதுதான் வழி. இவ்விரு சொற்றொடருக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளதோ அவ்வளவு வேறுபாடு தீன், அத்தீன் எனும் இரண்டு சொற்களுக்கிடையே இருக்கிறது. இறைவனிடத்தில் இஸ்லாமும் ஒரு மதம் என்பது குர்ஆனின் வாதமன்று. இஸ்லாம் ஒன்றுதான் உண்மையான மார்க்கம், இஸ்லாம் ஒன்றுதான் சரியான சிந்தனை பாங்கு, இஸ்லாம் ஒன்றுதான் சரியான வாழ்க்கை முறை என்பதுதான் அதனுடைய உரிமை பிரகடனம். இறைமறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அத்தீன் எனும் சொல் குறுகிய பொருளில் பயன்படுத்தப்படவில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வாழ்வின் ஒரு தன்மையை மட்டும் அல்லது பகுதியை மட்டும் சார்ந்து நிற்காமல் மனித வாழ்வு முழுவதையும் அது தழுவி படர்ந்திருக்கிறது. மனிதனின் தனிப்பட்ட வாழ்வை மட்டும் சார்ந்திருக்காமல் மனிதர்களின் கூட்டு வாழ்க்கையையும் சமூக வாழ்க்கையையும் தழுவி நிற்கிறது. அதேபோல அந்த சொல் ஒரு நாட்டு மக்களின் வாழ்வை மட்டுமோ, ஒரு சமுதாயத்தின் வாழ்வை மட்டுமோ, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மக்களின் வாழ்வை மட்டுமோ குறித்து விடவில்லை. மாறாக எல்லா காலத்திலும் வாழுகின்ற மனிதர்கள் அனைவருடைய தனிப்பட்ட வாழ்வையும் கூட்டு வாழ்வையும் அது குறிக்கிறது. இஸ்லாம் என்பது சடங்குகள், சம்பிரதாயங்கள், தத்துவார்த்த நம்பிக்கைகள், எண்ணங்கள் ஆகியவற்றின் தொகுப்பு மட்டும் என்றோ, மனிதனின் சிந்தனை, செயல் ஆகியவற்றின் மதம் சார்ந்த மேற்கத்தைய நாடுகளில் மதம் என்பதற்கு எந்த பொருள் கொடுக்கிறார்களோ அப்பொருளில் சரியான வடிவம் என்றோ திருக்குர்ஆன் கூறிடவில்லை. இஸ்லாம் அரபிய நாட்டிற்கோ வேறு எந்த ஒரு நாட்டிற்கோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன் வாழ்ந்த மக்களுக்கோ உரிய உண்மையான வாழ்க்கை நெறி என்றும் கூறிவிடவில்லை. அது ஐயத்துக்கு இடமின்றி மிகவும் தெளிவாக கூறுவதெல்லாம் மனித இனம் முழுவதற்கும் ஒரே நெறி, சரியான ஒரே வாழ்க்கை முறை இறைவனிடத்தில் இஸ்லாம் மட்டுமே என்பதுதான். அல் இஸ்லாம். இப்பொழுது இஸ்லாம் எனும் சொல் பற்றியும் பார்ப்போம். இஸ்லாம் என்னும் அரபிச் சொல்லின் பொருள் சரணடைதல், கீழ்ப்படிதல், இணங்குதல், கட்டுப்படுதல், தன்னை ஒப்படைத்து விடுதல் என்பவையாகும். ஆனால் திருக்குர்ஆன் இஸ்லாம் என்று மட்டும் கூறிவிடவில்லை, அல் இஸ்லாம் என்று கூறுகிறது. இச்சொல்லை திருக்குர்ஆன் தனக்கே உரிய தனி கருத்துடன் பயன்படுத்துகிறது. இறைவன் முன் வணங்குதல், பணிதல், கீழ்ப்படிதல், மன இச்சையை துரத்தல், சரணடைந்து விடுதல் என்பன இச்சொல்லின் பொருள்களாகும். சரணடைதல், கீழ்ப்படிதல், துரத்தல் ஆகியவை எல்லாம் சிலர் தவறாக புரிந்து கொண்டது போல இயற்கை நியதிகளுக்கு சரணடைதல் என்று பொருளாகிவிடாது. இன்னும் சிலர் தவறாக கூறுவது போல இறைவனின் நாட்டம் என்று எதையாவது மனிதன் கற்பனை செய்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதையும் அது குறிக்கவில்லை. மாறாக தன்னுடைய தூதர்கள் வழியாக இறைவன் அனுப்பிய அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் ஏற்று கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தன் மன இச்சைப்படியும் கற்பனைப்படியும் மனிதன் நடக்கக்கூடாது என்பதுதான் அதன் பொருளாகும். மனிதனின் சிந்தனையும் செயலும் இறைவனின் வசனங்களுக்கும் அவனுடைய தூதர்கள் உரைத்த நல்மொழிகளுக்கும் மட்டுமே கட்டுப்பட்டவையாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பணியையும் சரணடைந்து விடுவதையும் தான் திரைமறை அல் இஸ்லாம் என்று கூறுகிறது. இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தோன்றிய ஒரு புதிய மதம் அன்று. இப்பூமியில் முதலில் உதித்த ஆதி மனிதரிடம் அவர் உதித்த அக்கணமே அல் இஸ்லாம் ஒன்றுதான் அவருக்குரிய சத்திய மார்க்கம், சரியான வாழ்க்கை முறை என்று அறிவிக்கப்பட்டுவிட்டது. இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இறை செய்தி அறிவிக்கப்பட்டதோ அச்செய்தியின் சாரம்தான் மற்ற நபிமார்களுக்கும் வழங்கப்பட்டு உலகில் பல்வேறு பாகங்களில் பல்வேறு காலங்களில் அறிவிக்கப்பட்டது. அந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் அந்த இறைச்செய்திகளை, வேதங்களை திரித்து கூறிவிட்டனர்.
சான்றாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியோர் காலப்போக்கில் யூதத்துவம் எனும் பெயரில் பல சொந்த கருத்துக்களை அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தில் புகுத்திவிட்டனர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியோர் கிறிஸ்தவம் எனும் பெயரில் வேறுபட்ட ஒரு கொள்கையை உண்டாக்கிவிட்டனர். இதைப்போல மற்ற இறை தூதர்களை பின்பற்றியவர்களும் இறை வேதத்தை பிரித்தறிய முடியாதபடி மற்ற கொள்கைகளை எல்லாம் புகுத்தி வேதத்தில் கலப்படம் செய்துவிட்டனர். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உலகில் பல நாடுகளிலும் பல காலங்களிலும் தோன்றிய இறை தூதர்கள் அனைவருமே மக்களை எந்த நெறியின்பால் அழைத்தார்களோ அது இஸ்லாம் அன்றி வேறில்லை. மேற்கண்ட ஆய்விலிருந்து கூறப்பட்ட இறை வசனத்தில் நாம் அறியும் தெளிவான பொருள் இதுதான். இவ்வாழ்க்கையில் மனித இனத்துக்கு உள்ள சரியான நெறி இறைவனிடம் சரணடைந்து விடுதலும் அவனது இறை தூதர்கள் மூலம் அவன் வழங்கிய அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுவதுமே ஆகும். இந்த கருத்திலும் பொருளிலும் தான் திருக்குர்ஆன் மேற்கண்ட தனது வாதத்தை எடுத்துரைக்கிறது. அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை இப்பொழுது பார்ப்போம். தனது வாதத்துக்கு ஆதாரமாக திருக்குர்ஆன் கொடுக்கும் ஆதாரங்களை நாம் ஆராய இருக்கிறோம். ஆனால் அவ்வாறு செய்யும் முன்பு திருக்குர்ஆன் காட்டும் வழிமுறை தவிர வேறு ஏதேனும் வழியுண்டா என்று பகுத்தறிவு மூலம் ஆய்ந்தறிந்து கொள்வது பயனுடையதாக இருக்கும் என கருதுகிறேன். இரண்டாவது, வாழ்க்கை முறையின் தேவை. அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஒரு நெறிமுறை தேவை என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. மனித வாழ்க்கைக்கு அது இன்றியமையாததாகும். மனிதன் நதியல்லன். நதிக்கோ நில அமைப்பு அதனுடைய பாதையை அமைத்து தந்துவிடுகிறது. மனிதன் மரமல்லன். மரத்தின் வளர்ச்சிக்கோ இயற்கையே வழிவகுத்து விடுகிறது. மனிதன் வெறும் விலங்கல்லன். விலங்குக்கோ இயற்கை உணர்வுகளே வாழ்வின் போக்கை அமைத்து விடுகின்றன. மனிதன் வாழ்க்கையின் பெரும் பகுதி இயற்கை நியதிக்கு உட்பட்டதுதான் என்பதை மறுப்பதற்கில்லை. என்றாலும் பல துறைகளில் அவன் எது சரி எது தவறு என பிரித்தறியும் தன் சுய அறிவை பயன்படுத்தி தனக்கென்று ஒரு பாதையை வகுக்க வேண்டியவனாய் இருக்கிறான். பிராணிகள் இயற்கை உணர்வுகளால் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடப்பது போல மனிதனுக்கென்று இயற்கையாக அமைக்கப்பட்ட பாதைகள் கிடையாது. அவன் பகுத்தறிவும் சுய அதிகாரமும் தேர்ந்தெடுக்கும் ஆற்றலும் உடையவனாயிருக்கிறான். அவனுடைய எண்ணத்தில் உதிக்கும் பலவிதமான கருத்துக்களிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியவனாய் இருக்கிறான். மனிதனுடைய இந்த தன்மைகளே அவனை மற்ற படைப்பினங்களிலிருந்து பிரித்து வேறுபடுத்தி உயர்த்தி காட்டுகின்றன. இயற்கை மனித வாழ்வு பற்றியும் பிரபஞ்சம் பற்றியும் எண்ணற்ற பிரச்சினைகளை தன் முன்னே வைப்பதை மனிதன் உணர்கிறான். பிரச்சினைகளை அளிக்கும் இவ்வியற்கை அவற்றுக்கான தீர்வை வழங்குவதில்லை என்பதையும் மனிதன் அறிந்து திகைத்து நிற்கிறான். இவற்றுக்காக ஒரு தீர்வை காண இந்நிலையில் அவனுக்கு ஒரு சிந்தனை முறை தேவைப்படுகிறது. புலன்களின் வாயிலாக இயற்கை எண்ணற்ற செய்திகளை மனிதனுக்கு அளிக்கிறது. அச்செய்திகளை அளிக்கின்ற இயற்கை அவற்றை முறைப்படுத்தி அவனுக்கு தருவதில்லை. இவற்றை முறைப்படுத்துவதற்காக அவனுக்கு அறிவு சார்ந்த ஒரு நேர்வழி தேவைப்படுகிறது. மனிதனுடைய இயற்கையான உணர்வுகள் உந்துதல்கள் ஆகியவற்றை அவனுடைய தனிப்பட்ட வாழ்வில் முழுமையாக வளர்வதற்கு ஒரு பொருத்தமான வாழ்க்கை அமைப்பு அவனுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இயற்கையோ அதனை அவனுக்கு தெளிவாக ஒழுங்குபடுத்தி தருவதில்லை. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வு, ஜமாஅத் வாழ்வு, சமுதாய இன வாழ்வு, இல்வாழ்க்கை, குடும்பங்களுக்கிடையே உள்ள உறவுகள், பொருளியல் சிக்கல்கள், அரசியல் நிர்வாக அமைப்புகள், பன்னாட்டு தொடர்புகள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஓர் உகந்த கூட்டு வாழ்க்கை முறை மனிதனுக்கு தேவைப்படுகிறது. இத்துறைகளில் எல்லாம் முன்னேறவும் வளர்ச்சியடையவும் அவனுடைய இயற்கையே அவனை தூண்டுகிறது. ஆனால் அந்த இயற்கையோ இந்த இலக்கை அடைவதற்கு வேண்டிய விவரங்களை தெளிவாக்குவது இல்லை. அவற்றை அடைவதற்கான ஒரு சரியான பாதையை நிர்ணயித்து அளிப்பதும் இல்லை. இவ்வாறாக பிரச்சினைகளை தீர்க்கவும் இயற்கை அளிக்கும் செய்திகளை முறைப்படுத்தவும் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வு மலரவும் கூட்டு வாழ்வு செழிக்கவும் ஓர் உகந்த ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறை மனிதனுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இயற்கையோ இவற்றை அவனுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதில்லை. அவ்வமைப்பை பெற இயற்கையின் தூண்டுதலும் இருக்கிறது, மனிதனின் துடிப்பும் இருக்கிறது. ஆனால் பாதையும் பயண இலக்கும் மனிதனுக்கு விளங்காத புதிர்களாயிருக்கின்றன. மனித வாழ்க்கை பற்பல துறைகளும்
பகுதிகளும் கொண்டதாகும். இவற்றில் செயல்பட மனிதனுக்கு குறிப்பிட்ட முறையோ நெறியோ இன்றியமையாததாக இருக்கிறது. ஆனால் வாழ்வின் இந்த அங்கங்களும் பகுதிகளும் ஒன்றை விட்டு ஒன்று தனித்து நின்றவையல்ல, தனித்தனியாக இயங்குபவையும் அல்ல. ஆதலால் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் வெவ்வேறான ஒன்றோடொன்று முரண்பட்ட தனித்தனி நடைமுறையினை அவன் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியாது. எதிரும் புதிருமாக முரண்பட்டுச் செல்லும் வழிகளையும் முறைகளையும் அவன் பின்பற்றவே இயலாது. மனித வாழ்வை அறிவின் துணை கொண்டு புரிந்து கொள்ள முயன்றோமேயானால் அது பிரிக்க முடியாத முழுமையான ஒன்று. அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் அங்கமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். வாழ்வின் ஒவ்வொரு அங்கமும் பகுதியும் மற்றொன்றைச் சார்ந்து நிற்கின்றன. ஒவ்வொரு பகுதியும் மற்ற பகுதியின் மீது தன் செல்வாக்கை பயன்படுத்துகிறது. அதேபோல மற்ற பகுதியின் செல்வாக்கினால் தானும் பாதிக்கப்படுகிறது. ஒரே விதமான உயிரோட்டம்தான் வாழ்வின் பகுதிகள் அனைத்திலும் காணப்படுகிறது. இப்பொதுவான உயிரோட்டம்தான் அத்துறைகள் அனைத்தையும் இயக்குகிறது. இவ்வாறாக பல அங்கங்களும் துறைகளும் ஒன்றோடொன்று சேர்ந்து மனித வாழ்வை உருவாக்குகின்றன. ஆகையால் மனிதனுக்கு தேவையானது பற்பல குறிக்கோள்கள் அல்ல, ஒரே லட்சியம். வாழ்வில் பல்வேறுபட்ட நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் உள்ளடக்கி அவற்றை இணைத்து ஒன்றுபடுத்தும் ஒரே லட்சியம்தான் அவனுக்கு தேவைப்படுகிறது. மனிதன் ஓர் உயர்ந்த உன்னத நிலையை அடைய வேண்டுமானால் இது இன்றியமையாததாகும். அவனுக்கு வேண்டியது பல நெறிகளும் பல வழிகளுமல்ல, வாழ்வின் லட்சியத்தை முழுமையாக அடைவதற்கு வேண்டிய ஒரே நன்மார்க்கம்தான் அவனுக்கு தேவை. தனித்தனியான முறையும் வழியும் சிந்தனையும் படிப்பும் கலையும் இலக்கியமும் கல்வியும் சட்டமும் மதமும் நீதியும் சமூக வாழ்வும் பொருளியலும் அரசியலும் தேவையில்லை. ஆனால் இத்தனை துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரே மாதிரியான கொள்கையால் தனி மனிதர்களையும் மனித இனம் முழுவதையும் நடத்தி உன்னதமான சிறப்பான நன்மையான மேம்பாட்டுக்கு அழைத்துச் செல்லும் பரந்த விரிந்த ஒரு வாழ்க்கை நெறிதான் தேவை. அறியாமையின் காரணமாக மனித வாழ்வை நிரந்தரமான பல பகுதிகளாக கூறு போடுவது சாத்தியம்தான் என்று கருதப்பட்டு வந்த காலமும் உண்டு. இத்தகைய அபத்தத்தை உள்ளபடியே நம்பும் மனிதர்கள் இன்றும் நம்மிடையே இருப்பார்களானால் அவர்களுக்கு நமது உளப்பூர்வமான அனுதாபங்கள். ஆனால் வேண்டுமென்றே மற்றவர்களை ஏமாற்றி தங்களுடைய கொள்கைகளை புகுத்துபவர்களாக இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் செய்பவர்கள் இருக்கிறார்கள். தேசியம் மதச்சார்பின்மை ஆகிய தத்துவங்களை பரப்புபவர்கள் மனித வாழ்வை பல பகுதிகளாக கூறு போடுவது சாத்தியம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர். மனிதன் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு நோக்கையும் நெறியையும் கூட்டு வாழ்வில் அதற்கு முரணான நோக்கையும் நெறியையும் கடைபிடிக்க முடியும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் மனிதன் தன் உயிரினும் மேலாக கருதும் இந்த மத கருத்தோட்டங்கள் தனிப்பட்ட வாழ்வில் முழுமையாக பாதுகாப்பான நிலையில் இருக்கின்றன என்றும், கூட்டு வாழ்வு தனிப்பட்ட வாழ்விலிருந்து பிரிவதால் அந்த மத கருத்தோட்டங்களுக்கு யாதொரு தீங்கும் பாதிப்பும் ஏற்படாது என்றும் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். தனிப்பட்ட வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் வேட்டு வைப்பதுதான் இவர்களின் எண்ணம். மதம் தனிப்பட்ட வாழ்க்கையில் பின்பற்றப்படலாம், ஆனால் கூட்டு வாழ்க்கையில் குறிப்பாக அரசியலில் அது தலையிடக்கூடாது என்கின்றனர். இந்த பிரிவினைவாதம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அறிவும் அனுபவமும் இது நடக்கக்கூடியதன்று என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றன. இது பற்றி உதட்டளவில் பேசுபவர்கள் கூட இது நடக்காது என்பதை உள்ளத்தால் உணரத்தான் செய்கிறார்கள். ஆனால் இதை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டால் தங்களுடைய நலம் பாதிக்கப்படும் என அஞ்சி இவ்வுண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். தன் எல்லைக்குள்ளே விழுகின்ற ஒவ்வொரு பொருளையும் உப்பு விளைநிலம் உப்பாக மாற்றிவிடுவதைப் போல கூட்டு வாழ்வில் மேலோங்கி நிற்கும் வாழ்க்கை முறையே வாழ்வின் எல்லா தன்மைகளையும் துறைகளையும் தன்னுடைய அரவணைப்பில் கொண்டு வந்து அவற்றையெல்லாம் தனது கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் ஏற்றவாறு உருவாக்கிக் கொள்கிறது. புவியியல் வழி பிரிவினை. வாழ்வை பல தொடர்பற்ற பகுதிகளாக பிரித்து விடுதல் எவ்வளவு பொருளற்ற செயலோ அவ்வளவு பொருளற்ற செயல் அதனை பூகோள வழியாக கூறுபோடுவதும் இனவாரியாக துண்டாடுவதுமாகும். இப்பரந்த பூமியின் எல்லா பரப்பிலும் மக்கள் வசிக்கின்றனர். இவர்களை நதியும் மலையும் காடும் கடலும் அரசியல் எல்லைகளும் பல பகுதிகளாக பகுத்து விடுகின்றன. அது மட்டுமன்று, பல இனங்களும் தேசங்களும் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் வரலாற்று புவியியல் காரணங்களாலும் இதர காரணங்களாலும்
தமக்கென தனித்தனி தன்மைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றன. இந்த வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி மார்க்கம் தேவை என்று யாராவது வாதிட்டால் அதைவிட நகைப்புக்குரிய வேறு எதுவும் இருக்க முடியாது. அவர் மேற்போக்கான தோற்றங்களையும் வடிவங்களையும் கண்டு ஏமாற்றமடைந்து மனித இனங்களின் மேலெழுந்த வாரியான வேற்றுமை கடியில் அமைந்திருக்கும் ஆழமான ஒற்றுமையை உணரத் தவறிவிட்டார். இவ்வேற்றுமைகளுக்கு தேவைக்கு மேல் முக்கியத்துவம் அளித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு மார்க்கம் வேண்டுமென்று கருதினால் அதற்கு ஓர் எல்லையே இருக்க முடியாது. ஓர் ஆணுக்கும் ஓர் பெண்ணுக்கும் இடையிலுள்ள வேற்றுமை, ஒரே பெற்றோரின் பிள்ளைகளுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் ஆகியவை முன்னர் குறிப்பிட்ட பிரிவுகளுக்கிடையே உள்ள வேற்றுமைகளை விட ஆழமானதாக, அதிகமானதாக இருக்கின்றன என்பது அறிவியல் பூர்வமான ஒரு முடிவாகும். அப்படியானால் தனி மனிதர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மார்க்கமும் தனித்தனி நடத்தை விதிகளும் தான் வேண்டுமென்று ஏன் கேட்கக்கூடாது? தனித்தனி மனிதர்களிடையேயும் ஆண் பெண்களுக்கிடையேயும் குடும்பங்களிடையேயும் சிறிய சமூகங்களிடையேயும் நிலவுகின்ற வேற்றுமைகளுக்கு இடையே ஒற்றுமை கண்டு அதன் அடிப்படையில் அவற்றை நாடுகளாகவும் சமூகங்களாகவும் புவியியல் வழி குழுக்களாகவும் இணைத்து அவற்றுக்கெல்லாம் ஒரு பொருத்தமான நெறிமுறை காணப்படுகிறது. ஆனால் இந்த சமூகங்களுக்கிடையிலும் நாடுகளுக்கிடையிலும் உள்ள வேற்றுமைகளை களைந்து அவற்றிலிருந்து ஓர் ஒற்றுமை கண்டு அதை நிலைநாட்டுவதன் பொருட்டு ஒரு பொருத்தமான மனித இனத்துக்கு தேவையான ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு மார்க்கத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? புவியியல் அடிப்படையில், தேசிய அடிப்படையில், இன அடிப்படையில் எத்தனை வேற்றுமைகள் இருந்த போதிலும் மனித வாழ்வை கட்டுப்படுத்தும் இயற்கை நீதிகள் எல்லா தரத்துக்கும் ஒன்றுதானே? மனித உடலை இயக்குகின்ற உயிரியல் விதிகள் எல்லாம் ஒரே மாதிரியானவைதாமே? விலங்குகளிடமிருந்து மனிதனை வேற்றுமைப்படுத்தி காட்டும் சிந்திக்கும் ஆற்றல் அனைவருக்கும் பொதுவானதுதானே? இயல்பான வேட்கைகள், பசிகள் அனைவருக்கும் ஒன்றுதானே? அது மட்டுமன்று, மனிதர்களின் உயிரியல், வரலாற்று, பண்பாட்டு, பொருளியல் தேவைகளிலும் தன்மைகளிலும் பெரிதும் ஒற்றுமை இருக்கிறது. இவை அத்தனைக்கும் இடையே ஒற்றுமையுண்டு என்பது உண்மையானால் மனித வாழ்வின் நலத்தை நோக்கமாக கொண்ட விதிகளும் கொள்கைகளும் ஒரே மாதிரியாக உலகமனைத்தையும் ஆளத் தகுந்ததாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நாட்டை அல்லது இனத்தைத்தான் அது ஆளத் தகுந்தது என்று ஏன் அதனுடைய ஆற்றலை குறைத்து வரையறுக்க வேண்டும்? பல்வேறு நாடுகளும் இனங்களும் அவரவர்களுடைய வாழ்க்கை பிரச்சினைகளை அவரவர்களின் சொந்த தகுதிகளுக்கும் தேவைகளுக்கும் தகுந்தவாறு பல வகையில் சமாளித்து கொண்டு போவது முற்றிலும் இயற்கையானது என்பது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வது ஒரு மகத்தான பெரும் கோட்பாட்டின், வாழ்க்கை முறையின் வரம்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். உண்மையான மார்க்கம் அல்லது வாழ்க்கை முறையை ஏற்று மனிதன் வாழ வேண்டும். மனிதனின் தேவைகளை நிறைவு செய்யும் அவ்வாழ்க்கை முறை உலகம் முழுவதற்கும் ஏற்புடையது ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு சரியானதாக, நல்லதாக இருக்கும் ஒரு வாழ்க்கை முறை இன்னொரு நாட்டுக்கு தவறானதாக, தீயதாக இருக்கும் என்று கூறுவது அறிவுக்கு பொருத்தமானதாக தோன்றவில்லை. வாழ்வு, காலம் இவற்றின் பிரிவுபடா இயல்பு. வாழ்வை காலத்தின் அடிப்படையில் கூறு போடுவது, காலத்தை வாழ்வுக்கு எந்த தொடர்பும் இன்றி தனித்து பார்ப்பது ஆகியவை இன்றைய புதுயுக படிப்பின் பொருளற்ற போக்குகளாகும். ஆனால் இதுவே உண்மை என்று மிக ஆரவாரத்தோடு பரப்பப்படுகிறது. வாழ்வின் பிரச்சனைகளும் தன்மைகளும் ஒவ்வொரு காலத்திலும் மாறுபடுவதால் ஒரு காலத்தில் சரியானதாக, உண்மையானதாக இருந்த வாழ்க்கை முறை இன்னொரு காலத்தில் மதிப்பிழந்து மங்கிவிடுகிறது. ஒரு குறிப்பிட்ட வழிமுறை ஒரு காலத்தில் சரியானதாக இருக்கலாம், ஆனால் அது என்றென்றும் சரியானதாக இருந்து வர முடியாது. அது காலப்போக்கில் வழக்கிழந்து ஒளிந்துவிடும் என்பது சிலரின் வாதம். இப்படி வாதிடும் இவர்கள் அதே மூச்சில் இன்னொன்றும் சொல்கிறார்கள். மனித வாழ்வை இயக்கிடும் இயற்கை நியதிகள் பற்றியும் பரிணாம வளர்ச்சி பற்றியும் பேசிக்கொண்டு கடந்த கால அனுபவங்களை ஆய்ந்து அதன் அடிப்படையில் நிகழ்காலத்திலிருந்து சில விதிகளையும் முடிவுகளையும் உய்த்து உணர்ந்து எதிர்காலத்தில் பயன்படுத்திவிட முடியும் என்கிறார்கள். அதற்காக பாடுபட்டும் வருகிறார்கள். ஒரே மாதிரியான மனித இயல்பு இருக்கிறது என்று நிலைநாட்டவும் முயல்கிறார்கள். அவர்களிடம் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். தொடரும் இவ்வரலாற்று போக்கினை கூறு போடுவதற்கு உள்ளபடியே ஏதாவது ஓர் அடிப்படை அல்லது அளவுகோல் இவர்களிடம் இருக்கிறதா?
ஒரு கால எல்லையை கோடிட்டு காட்டி அந்த எல்லைக்கப்பால் இன்னின்ன பிரச்சனைகள் இருந்தன, அதன் பின்னே இப்பிரச்சனைகள் முற்றிலும் மாறுபட்டு விட்டன, அந்த எல்லைகளுக்கப்பால் இன்னின்ன சூழ்நிலைகள் நிலவின, அதன் பின்னே இப்பொழுது அவை இல்லாதொழிந்து விட்டன என்று துல்லியமாக யாராவது வரையறுத்திட முடியுமா? மனித சாதனைகளை இவ்வாறு காலத்தின் அடிப்படையில் தொடரின்றி பிரித்தால் அவை பிற்காலத்தில் தேவையற்றதாகவும் பொருளற்றதாகவும் ஆகிவிடும். இதன் விளைவாக ஒவ்வொரு காலகட்டமும் முடியும் போது அந்த காலகட்டத்தில் மனிதன் புரிந்த சாதனைகள் காலப்போக்கில் மதிப்பிழந்து வீணாகிவிடும். அந்த காலத்தில் அடைந்த அனுபவங்கள் எல்லாம் பிற்காலத்தில் எந்த படிப்பினையும் தர முடியாமல் போய்விடும். கொள்கைக்காக நோக்கத்திற்காக பாடுபட்ட காலத்தின் நிலைகளும் பிரச்சனைகளும் மறைந்து போய்விட்டன என்று வாதிட்டால் எல்லாமே மேற்சொன்னவாறுதான் வீணாகிவிடும். அப்படியானால் எதற்காக பரிணாம வளர்ச்சியை பற்றி பேச வேண்டும்? வாழ்வின் இயற்கை நியதிகள் பற்றி ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? பரிணாம வளர்ச்சி தத்துவம் இருப்பதாகச் சொல்வதே ஏதோ ஒன்று தொடக்கம் முதல் இருந்து மாற்றமும் முன்னேற்றமும் கண்டு அதே சமயத்தில் தன்னுடைய தனி இயல்பு மாறிச் சிதைந்து விடாமல் பாதுகாத்து கொண்டு இன்னும் இயங்கிக் கொண்டே வருகிறது என்பதை காட்டுகிறது. அதேபோல வாழ்வின் இயற்கை நியதிகள் பற்றி பேசும் பொழுதே மாறுபடும் நிலைமைகளுக்கும் வடிவங்களுக்கும் தோற்றங்களுக்கும் அடியில் அழித்திட முடியாத உயிர் நாடியான சக்தியொன்று ஊடுருவிச் செல்கிறது. அது தனக்கென தனி இயல்பும் பண்பும் கொன்று சில சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நிரந்தரமாக இருந்து வருகிறது என்பதை ஏற்கனவே ஒப்புக்கொண்டவர்களாகிவிட்டோம். நீண்ட நெடும் வரலாற்றுப் பாதையிலே பயணம் செய்யும் ஒருவன் நெடுந்தொலைவை கடந்தாலும், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடந்தாலும், ஒரு நேரத்தில் சிலவற்றை ஏந்திக் கொண்டு பிறகு அவற்றை நிராகரித்தாலும் அவனுக்கென்று தனி குணமும் மனப்பாங்கும் உள்ளன. வரலாற்றிலிருந்து படிப்பினைகள் பெற முயல்பவர்கள் இந்த அடிப்படை கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மாற்றங்களுக்கிடையே ஊடுருவி வரும் உயிர் நாடியான இந்த பொதுவான ஆற்றல் வரலாற்று சாலையிலே காலங்காலமாக பயணம் செய்து வரும் பயணி. இதில் வேடிக்கை என்னவென்றால், பயணத்தில் பல கட்டங்கள் குறித்தும் அந்தந்த கட்டங்களின் நிலைமைகள் குறித்தும் அவற்றிலிருந்து எழும்பும் பிரச்சனைகள் குறித்தும் சர்ச்சையில் ஈடுபடுபவர்கள் அந்த சர்ச்சையிலேயே மூழ்கிப் போய் பயணியையே மறந்து விடுகிறார்கள். பயணத்தில் பல மாறுதலான கட்டங்களாலும் சூழ்நிலைகளாலும் பிரச்சனைகளாலும் பயணியே ஒரு மாற்றம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அது உண்மையானதாகிவிடுமா? நான் கூறுவது என்னவென்றால், ஆதி முதல் இன்று வரை மனிதனுடைய உருவத்திலே எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை. அவன் எந்த மூலப்பொருட்களால் படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மூலப்பொருட்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்தனவோ அப்படியேதான் இன்றும் இருக்கின்றன. அவனது குணம், இயற்கையான வேட்கைகள், பண்பு நலன்கள், ஆசா பாசங்கள், மனச்சாயல்கள், பலவீனங்கள், பலங்கள், தகுதிகள், ஆற்றல்கள் எல்லாம் ஒன்றுதாம். அவனை இயக்கும் சக்திகள், செயல்பட வைக்கும் பழக வைக்கும் அவனுடைய பிரபஞ்ச சூழ்நிலைகள் யாவும் மாற்றமின்றி ஆதியில் இருந்தது போலவே இன்றும் இருந்து வருகின்றன. மனித வாழ்வின் தொடக்கம் முதல் இவை எதிலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மனித இனத்தின் வரலாற்றுப் பாதையிலே ஏற்பட்ட மாற்றங்களால் மனித இயல்பே மாறிவிட்டன என்றோ, அதனோடு ஒட்டிய அடிப்படை குணநலன்களே மாறிவிட்டிருக்கின்றன என்றோ யாராலும் வாதிட இயலாது. உண்மை இப்படி இருக்க, நேற்று வரை வாழ்ந்த மக்களுக்கு சத்தியமானதாக சரியானதாக இருந்த ஒன்று இன்று அசத்தியமானதாக தவறானதாக போய்விட்டது என்று வாதிட்டால் அதில் என்ன நியாயம் இருக்க முடியும்? மனிதனுக்கு அவசியமான வாழ்க்கை முறை. வரலாற்றின் பல காலகட்டங்களில் மனிதன் தனது உண்மையான இயல்பையும் அதனை சார்ந்த சில அடிப்படை பிரச்சினைகளையும் உணர்ந்து கொள்ள தவறிவிட்டான் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவன் சில உண்மைகளை அளவுக்கு அதிகமாக மிகைப்படுத்தி விட்டிருக்கிறான். சில அடிப்படை அம்சங்களை அறவே அறியாதவனாக இருக்கிறான். அதனால்தான் தவறான குறைபாடுள்ள வாழ்க்கை முறை ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டு விடுகிறது. பிறகு அதனுடைய வெறுமையையும் குறைகளையும் உணரும் மனித இனம் அதனை கைவிட்டுவிட்டு மற்றொன்றை மேற்கொள்கிறது. இதை மேற்போக்காக பார்ப்பவர்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் அந்தந்த காலத்தின் சூழ்நிலை, பிரச்சினை முதலியவற்றுக்கு தகுந்தவாறு தனித்தனி வாழ்க்கை முறை தேவைதான் என்று தீர்மானித்து விடுகிறார்கள். இது பற்றிய வரலாற்றினை படித்த நமக்கு புலப்படும் உண்மை இதுதான். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை பரிசோதித்து பிழை என்று கண்டு
பிறகு வேறொரு வாழ்க்கை நெறியைக் கொண்டு அதுவும் தவறென்று அறிந்து இப்படியே மாறிக்கொண்டிருந்தால் அது மனித இனத்தின் காலத்தையும் ஆற்றலையும் பாழ்படுத்துவதாகும். இது நிராசையில்தான் முடிந்திருக்கிறது. மாபெரும் இலட்சியத்தை நோக்கி வளர்ச்சிப் பாதையிலும் மனித ஆற்றலை முழுவதும் பயன்படுத்தும் வழியிலும் இத்தகைய தவறான வாழ்க்கை முறைகள் பல தடைகளை ஏற்படுத்துகின்றன. மனிதனுக்குத் தேவையானது அவனை பற்றி முற்றிலும் உணர்ந்த, அவனது இயல்புகளைப் பற்றி முழுதுமறிந்த ஒரு வாழ்க்கை முறை, எக்காலத்துக்கும் எங்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, அவனுடைய பிரச்சினைகளை தீர்த்து நிகழ்கால வருங்கால கொந்தளிப்புகளிலிருந்து அவனை பாதுகாத்து கரை சேர்த்து அச்சம் சிறிதுமின்றி ஆரவாரம் அதிகமின்றி இறுதி இலட்சியத்தை நோக்கி இட்டுச் செல்லும் ஓர் இணையற்ற வாழ்க்கை முறை. மனிதனால் அத்தீனை உருவாக்க முடியுமா? மேலே கூறப்பட்ட தன்மைகள் நிறைந்த வாழ்க்கை முறைதான் மனிதனுக்கு தேவை. ஆனால் இத்தகைய மகத்தான அத்தீன் வாழ்க்கை முறை ஒன்றினை மனிதனால் உருவாக்க முடியுமா? இது பற்றி இப்பொழுது ஆராய்வோம். இத்தகைய மாபெரும் பணியை மனிதன் தன்னுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய துணை ஏதுமின்றி செய்து முடித்திருக்கிறானா? இல்லை. இதுதான் இதற்கு கிடைக்கும் இறுதி விடையாகும். தங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மதங்களையும் சித்தாந்தங்களையும் போர் முனைப்போடும் ஆரவாரத்தோடும் பிரச்சாரம் செய்பவர்களும் தங்களது கொள்கைகள்தான் உயர்ந்தது என்று நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தூக்கத் தயங்காதவர்களும் கூட தங்களது வழிமுறைகள் மனித தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அத்தீன் வாழ்க்கை முறையாக இருக்கிறது என்று கூறிக்கொள்ள முடியாது. இப்பொழுது புறப்பட்டிருக்கும் ஏராளமான சித்தாந்தங்களில் சில ஒரு குறிப்பிட்ட வகுப்பினை புகழ்பாடும் இன அடிப்படையில்தான் இருக்கின்றன. இன்னும் சில பூகோள தேசிய எல்லைகளுக்கப்பால் எட்டி கூட பார்க்காதவை, மற்றும் சில கடந்த காலத்தில் காலூன்றிக் கொண்டும் எதிர்காலம் பற்றி ஏதும் சொல்ல முடியாதவை. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளை உருவாக்குவதில் மனிதன் வெற்றி கண்டானா அல்லது தோல்வி கண்டானா என்பதல்ல நமது ஆராய்ச்சி. மகத்தான வாழ்க்கை முறையொன்றை அத்தீனை மனிதன் உருவாக்குவதில் வெற்றி கண்டானா, வெற்றி காண முடியுமா என்பதுதான் நமது ஆராய்ச்சி. இது ஒரு முக்கியமான சிந்தனையை கிளறும் வினாவாகும். இது மனித வாழ்வு முழுவதையும் பாதிக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக இருப்பதால் இதனை மேற்போக்காக பார்க்காமல் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். முதலில் நாம் எதை உருவாக்க விரும்புகிறோம், அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அத்தன்மைகள் வாய்ந்த அமைப்பை உருவாக்க முயல்கின்ற மனிதனின் தகுதிகள் என்ன என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தீனின் இயல்புகள். நான் இதுவரை அத்தீன் அல்லது வாழ்க்கை முறை மனிதனுக்கு இன்றியமையாதது என்று வலியுறுத்தி வந்திருக்கிறேன். முழு வாழ்வின் ஒவ்வொரு சின்னம் சிறு பகுதி பற்றியும் விவரமான சட்டதிட்டங்களும் விதிகளும் அடங்கிய ஓர் பட்டியல் வேண்டும். அதை பார்த்து மனிதன் தன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என்பது அத்தீனுக்கு அர்த்தமல்ல. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் மனிதனுடைய சிந்தனை, எண்ணம், உழைப்பு, முயற்சி, உயர்வு, முன்னேற்றம் முதலியவற்றுக்கு சரியான வழிகாட்டி ஒளியூட்டுவதற்காக தவறான திசைகளில் நோக்கங்களில் ஆற்றலையும் உழைப்பையும் விரயம் செய்யாமல் மனிதனை தடுத்து நிறுத்தி வைப்பதற்காக வாழ்வின் ஒவ்வொரு துறை குறித்தும் அதற்குரிய எல்லைகள், வரம்புகள் ஆகியவற்றை தெளிவாக நிர்ணயிக்கும் அடிப்படையான நிரந்தரமான பரந்த விரிந்த கொள்கைகளின் தொகுப்பைத்தான் அத்தீன் என்று நான் குறிப்பிடுகிறேன். இதற்கு முதலில் வேண்டியது பேரறிவு. சாதாரண யூகங்களோ வெறும் அனுமானங்களோ அல்ல, ஆதாரமான பேரறிவு. நான் யார், இப்பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, எல்லையற்ற இப்படைப்புகளில் தன் நிலை என்ன ஆகியவை பற்றியெல்லாம் அறிந்த பேரறிவு. அடுத்து, வாழ்வு இப்பூமியிலே முடிந்து விடுகிறதா அல்லது இம்மை வாழ்வு என்பது நீண்ட வாழ்வின் தொடக்கந்தானா? இம்மை வாழ்வே எல்லாமாகி விடுமா அல்லது நீண்ட நெடும் பயணத்தின் ஒரு பாகமா என்பது பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவனுக்கு தேவைப்படுவது வாழ்வதற்கு ஓர் இலக்கு. எந்த இலட்சியத்தை அடைவதற்காக மக்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இலட்சியத்துக்கு ஏற்ற, எக்காலத்துக்கும் ஏற்ற ஒரு இலக்கு. இன்னும் அவனுக்கு தேவையானது அனைத்துலகுக்கும் உகந்த ஒழுக்கக் கோட்பாடுகள். இவை அவனுடைய இயற்கையான குணங்களோடு இணக்கமானவையாகவும் அதே சமயத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் நடைமுறைகளிலும் கொள்கை முறைகளிலும் பயன்படுத்த ஏற்றவையாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்ப்படும் பிரச்சினைகளை தீர்த்திடத் தகுந்த குணங்களையும் தனித்தன்மைகளையும் அவனால் வளர்த்து கொள்ள முடியும். இத்தகைய கொள்கையின் துணை கொண்டு மாறிவரும் சூழ்நிலைகளிலும்
அவன் உறுதியான ஒழுக்க நியதிகளை கடைபிடிக்க முடியும். மேலும் அவனால் நிலையில்லாத சந்தர்ப்பவாதியாக எப்போதும் மாறாதிருக்க இயலும். மனித சமுதாயத்தின் அடிப்படை தேவைகளுக்கும் நோக்கங்களுக்கும் தகுந்த ஓர் பண்பாட்டை உருவாக்கிட அவசியமான பரந்த பெரும் கொள்கைகள் அவனுக்குத் தேவை. மானிட இனத்தின் நலத்தை நோக்கமாகக் கொண்டு உருவாக்கப்படும் அக்கொள்கைகள் எந்த கடும் தீவிர எல்லையை நோக்கியும் சாய்ந்து விடாமல் சமநிலை கொண்டவையாக இருத்தல் வேண்டும். இப்படிப்பட்ட கொள்கைகள் தாம் எக்காலத்திலும் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் மனித முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் துணை புரிகின்ற கொள்கைகளாகும். மேலும் அவனுக்கு தேவையான பண்புகள் கட்டுக்கோப்பான தெளிவான வரைமுறைகளும் வரம்புகளுமாகும். இவைதாம் மனிதனுடைய தனிப்பட்ட பண்பு நலன்களையும் தனிப்பட்ட அல்லது கூட்டு முயற்சிகளையும் நல்ல முறையில் வளர்த்து சாதனைகள் பல புரிவதற்கு உதவி செய்வதோடல்லாது தவறான வழிகளை தவிர்த்து ஒவ்வொரு திருப்பத்திலும் உள்ள அபாயங்களை எச்சரிக்கை செய்யும். இறுதியாக அவனுக்கு வேண்டிய அவசிய தேவை எல்லோரும் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் பின்பற்றத் தகுந்த சிறந்த முன்மாதிரியாக விளங்கும் ஒழுங்கு விதிகளும் செயல்முறைகளுமாகும். இவ்வொழுங்கு விதிகளும் செயல்முறைகளும் அத்தீனில் தெளிவுறுத்தப்பட்ட பண்பாட்டு ஒழுக்க விதிகளையும் பழக்க வழக்க வரம்புகளையும் குறியாகக் கொண்டிலங்க வேண்டும். இத்தகைய தகுதிகளையும் தன்மைகளையும் ஒருங்கே பெற்ற அமைப்பை, அதாவது அத்தீனை, வாழ்க்கை முறையை உருவாக்கிட வேண்டி இருக்கிறது. இப்போது அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கும் திறமைகளையும் ஆற்றல்களையும் வைத்து அத்தீனை மனிதன் தானாகவே உருவாக்கிட முடியுமா என்பது பற்றி சிந்திப்போம். 4. மனிதனின் தகுதியும் ஆற்றலும். மனிதன் அத்தீனை உருவாக்கிட முயன்றால் அதற்குத் துணையாக அவனிடம் இருப்பவை இந்நான்கும் தான். 1. அவனுடைய விருப்பம், விளைவு. 2. பகுத்தறிவு, அறிவாற்றல். 3. புலன்களின் ஆற்றல், ஆராய்ச்சி மூலம் பெறும் அனுபவம். 4. வரலாற்று அனுபவங்களின் தொகுப்பு. இந்த 4ஐ தவிர அவனுக்குத் துணையாக இருப்பவை வேறு எதுவுமில்லை. இந்நான்கையும் முடிந்த அளவுக்கு முழுவதும் ஆராய்வோம். இந்நான்கில் எதுவும் அத்தீனை உருவாக்குவதற்கு உதவிட முடியாது என்ற முடிவு தவிர்க்க முடியாத ஒன்றாகும். நான் எனது வாழ்நாளில் பெரும் பகுதியை இந்த ஆராய்ச்சியிலேயே கழித்து இறுதியில் நான் கண்ட முடிவு இந்நான்கில் எதுவும் மனித இனத்துக்குத் தேவையான வாழ்க்கை முறையை உருவாக்கிட உதவிட முடியாது என்பதுதான். ஆனால் இறைவனிடம் இருந்து நமக்கு ஒரு வாழ்க்கை முறை கிடைத்தால் அதனை நாம் புரிந்து மதித்து ஏற்றுக்கொள்ளவும் விவரங்களை தொகுத்து கடைபிடித்து ஒழுகிடவும் மேற்கண்ட 4ம் பெருமளவுக்கு உதவியாக இருக்கும். 1. விருப்பும் விளைவும். முதலில் நமது விருப்பங்களையும் விளைவுகளையும் பார்ப்போம். இவை மனித இனத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியுமா? மனிதனின் சிந்தனை இயக்கத்துக்கும் செயலுக்கும் பெரும் காரணமாக இருப்பவை விளைவும் விருப்பமும் தான் என்றாலும் மனிதனின் இயல்பான சில பலவீனங்களின் காரணமாக இவற்றை நம்பகமான வழிகாட்டிகளாக்கிக் கொள்ள முடியாது. மாறாக அவை அடிக்கடி மனதையும் அறிவையும் மயங்க வைத்து தவறான வழியில் செலுத்திவிடுகின்றன. ஆசையை அடக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை எனில் அடிக்கடி தவறுகள் நிகழும். ஏனெனில் ஆசையின் இயல்பு எதையும் விவேகமாக சரியாக தீர்மானிக்க விடுவதில்லை. அடைய வேண்டியதை இன்றே இப்பொழுதே அடைந்திட வேண்டும் எனும் துடிப்புத்தான் அதன் இயல்பு. இது மனிதனின் உடலோடு ஒட்டிய பலவீனம். ஆதலால் ஆசையை மட்டும் துணையாக கொண்டு எந்த ஒரு சிறந்த அமைப்பையும் உருவாக்கிட முடியாது. ஒரு தனி மனிதனுடைய ஆசையாக இருந்தாலும் சரி, ஒரு குழுவினுடையதாக இருந்தாலும் சரி, அல்லது ரூசோ விளக்கிய மக்கள் சித்தம் ஜெனரல் வில் ஆனாலும் சரி, இந்நிலையிலும் வாழ்க்கையின் இயல்பு, அதனுடைய நோக்கம், அதனுடைய குறிக்கோள், வாழ்க்கையின் இறுதி பிரச்சினை, பல்வேறு துறைகள் ஆகிய அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கிய ஒரு முழு வாழ்க்கை முறையை அத்தீனை பலவீனங்களை கொண்ட ஆசை உருவாக்கிவிடும் என்று எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? 2. பகுத்தறிவு, அறிவாற்றல், பகுத்தறிவு ஆகியவை பற்றி இப்பொழுது பார்ப்போம். பகுத்தறிவு நமக்கு கிடைத்த ஒரு சிறந்த செல்வமாகும் என்பதை நான் மறுக்கவில்லை. அது உயர்ந்த பல ஆற்றல்களை கொண்டது, மிக முக்கியமானது. அது நமக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் எண்ணற்ற வழிகளில் நம் வாழ்க்கைக்கு உதவுவதாகவும் விளங்குகிறது என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஆனால் அத்தீனை, வாழ்க்கை முறையை உருவாக்குவதற்கு முழு தகுதி உடையதுதானா என்பதை பார்ப்போம். இது தொடர்பாக முதலில் எழும் கேள்வி, யாருடைய அறிவாற்றலை நாம் ஏற்பது என்பதுதான். என்னுடையதையா? உங்களுடையதையா? சுலைமானுடையதையா?
சுந்தரத்துடையதையா, ஒரு குறிப்பிட்ட குழுவினுடையதையா, எல்லா மனிதர்களுமுடையதையா, கடந்த காலத்தவர்களுடையதையா, நிகர்காலத்தவர்களுடையதையா? எவர் அத்தீனை உருவாக்கிடத் தகுதியுள்ளவர்? இத்தகைய பெரும் பணி ஆற்றிட மனித அறிவால் இயலுமா? மனித அறிவின் எல்லையை எண்ணிப் பார்க்கும் போது அத்தீனை அடைவதற்கு அதை நாம் நம்பிக்கொண்டிருப்பது சரியாகுமா? புலன்களால் அறியக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வைத்துத்தான் பகுத்தறிவு தீர்ப்புகளையும் முடிவுகளையும் அளிக்கிறது. புலன்கள் அளிக்கும் செய்திகள் தவறானவையாக இருந்தால் பகுத்தறிவு வழங்கும் தீர்ப்பும் தவறானதாகவே இருக்கும். அதேபோல் அச்செய்திகள் குறைபாடு உள்ளவையாக இருந்தால் தீர்ப்பும் குறைபாடு உள்ளதாகத்தான் இருக்கும். எந்த செய்திகள் குறித்து புலன்கள் எந்த தகவலும் தராமல் இருக்கின்றனவோ அவை பற்றி பகுத்தறிவு எந்த ஒரு தீர்ப்பையும் அளிக்க முடியாத நிலை இருக்கிறது. அல்லது புலன்களால் எட்ட முடியாத பல கட்டங்களில் அறிவு இருளில் குதித்து மனிதனை பல தவறான பாதையில் தள்ளிவிடுகிறது. இத்தகைய பலவீனங்களை கொண்டுள்ள பகுத்தறிவிடம் அத்தீனை வாழ்க்கை முறையை உருவாக்கும் பொறுப்பை அளிக்க முடியுமா? அத்தீனின் தன்மை பற்றிய விவாதத்தின் மீது மீண்டும் ஒரு பார்வையை செலுத்துங்கள். அதில் பெரும்பாலானவை பற்றி புலன் உணர்வுகளால் எந்த ஒரு தகவலும் தர முடியாது என்பது தெளிவாகும். பின்னர் அத்தகைய பிரச்சினைகளை பற்றிய தீர்ப்பு ஊகங்களை கொண்டா சரி செய்யப்படும்? அவ்வாறு செய்யப்படும் தீர்ப்பு சரியானதாக இருக்கும் என்று உறுதி கூற முடியுமா? மற்றொரு கோணத்திலிருந்து கவனியுங்கள். அத்தீனை வாழ்க்கை முறையை உருவாக்கிட நிலையான சில ஒழுக்க பண்புகள் தேவைப்படுகின்றன. ஆனால் புலன்களாலோ இவற்றை உருவாக்குவதற்கு வேண்டிய விஷயங்களை அரைகுறையாகவே தருகின்றன. இத்தகைய அரைகுறையான விஷயங்களை துணையாக கொண்டு சீரான முறையான ஒழுக்க பண்புகளை பகுத்தறிவால் நிர்ணயித்து தர முடியுமா? இது போன்ற அத்தீன் பற்றி நாம் மேலே விவாதித்த ஒவ்வொரு அம்சத்தையும் கவனியுங்கள். அவற்றில் ஏதேனும் ஓர் அம்சத்தை பற்றியாவது புலன்களால் முழுமையான சீரான தகவல்களை அளிக்க முடியுமா? இல்லை என்ற முடிவுக்கே நாம் வரவேண்டியதாக உள்ளது. இந்நிலையில் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்த முழுமையான வாழ்க்கை அமைப்பை பகுத்தறிவு எவ்வாறு உருவாக்கிட முடியும்? இன்னும் ஓர் அம்சத்தை கவனியுங்கள். அறிவோடு ஆசையானது பிரிக்க இயலா வண்ணம் பிணைந்திருக்கிறது. இத்தன்மை முழுமையான தர்க்க ரீதியான தீர்ப்புகளை வழங்குவதில் தடை ஏற்படுத்தி பகுத்தறிவை வழிபெறலச் செய்கிறது. மனித அறிவின் புலன்களின் வாயிலாக கிட்டும் விஷயங்களை பாங்குறத் தொகுத்து இனவாரியாக பகுத்து அவற்றிலிருந்து முடிவுகளை உய்த்துணர்வதில் பிழை ஏற்பட வழியில்லை என்று வைத்து கொண்டாலும் அதனுடைய இயல்பான பலவீனங்களும் மற்றும் பல குறைகளும் இதற்கு முட்டுக்கட்டையாய் இருக்கின்றன. ஆதலால் அறிவிடம் இத்தகைய மாபெரும் பொறுப்பின் பாரத்தை சுமத்த முடியாது. மூன்றாவது, அறிவியல். இப்பொழுது அறிவியலால் என்ன செய்திட முடியும் என்பதை காண்போம். அறிவியல் என்பது பரிசோதனைகள், உற்றுநோக்குதல் ஆகிய அனுபவபூர்வமான வழிகளால் பெற்ற அறிவுகளின் முறையான தொகுப்பாகும் என்பது என்னுடைய கருத்து மட்டுமன்று, தலை சிறந்த அறிவியலாளர்களின் கருத்துமாகும். விஞ்ஞான அறிவின் முக்கியத்துவத்தையும் அவ்வறிவினை பெறுவதற்காக கையாளப்படும் முறைகளையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அவற்றின் பயனும் மதிப்பும் மகத்தானவையாகும். ஆனால் அறிவியலுக்கும் ஓர் எல்லையுண்டு. அதை அறியாமல் அறிவியல் எல்லைக்கு அப்பாற்பட்ட அதற்கு தொடர்பில்லாத துறைகளிலும் அதை இழுத்து வந்து நிறுத்தினால் தேவையில்லாத பல தொல்லைகள் விளையும். அப்படி செய்வது அறிவை பெருக்காது, அறியாமையைத்தான் விளைவிக்கும். மனித அறிவின் இயல்பை உணர்ந்த எவரும் இம்மை வாழ்வுக்கு அப்பாலுள்ள இறுதி பிரச்சினைகள் பற்றி, அதன் மர்மத்தை பற்றி அறிவியலால் எதுவும் கூறிட இயலாது என்பதை எந்த தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் வாழ்வின் எல்லைக்கப்பால் இருப்பது என்ன என்பதை அறியும் வழி மனிதனிடமில்லை. அதை அவன் நேரடியாக காண முடியாது, பரிசோதனைகளாலும் அறிந்து கொள்ள முடியாது. அத்தீனை உருவாக்கும் அடிப்படை விஷயங்களும் அறிவியல் எல்லைக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கின்றன. ஆதலால் சமூக பண்பாட்டு கொள்கைகளை உருவாக்கும் பொறுப்பு, ஒழுக்கங்களை உண்டாக்கும் பொறுப்பு, மனித பழக்க வழக்கங்களுக்கு வரம்புகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கும் பொறுப்பு ஆகிய அத்தனையும் அறிவியலிடம் அளிக்க முடியுமா? எவருடைய அறிவால் இத்தகைய பணியை செய்து முடிக்க வேண்டும் என்ற வினாவை இப்போது மறந்துவிடுவோம். இப்பணியை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றிட வேண்டியவை யாவை என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலாவது தேவையானது மனிதனுடன் தொடர்புடைய இயற்கை நியதிகள் பற்றிய முழுமையான அறிவு. இரண்டாவதாக, மனித வாழ்வோடு தொடர்புடைய அறிவியல்கள் அனைத்தும் முழுமையடைந்த நிலை. மூன்றாவதாக, அறிவியல்கள்
கலைகள் ஆகிய துறைகளிலிருந்து பெறப்படும் அறிவுகளின் இணையாக்கத்தை சிந்தசைசஸ் கொண்டு அவற்றை பாங்குறத் தொகுத்து அவற்றிலிருந்து சரியான முடிவுகளை உய்த்துணர்ந்து மனிதனுக்கு வேண்டிய ஒழுக்க பண்புகள், மாண்புகள், சமூக வாழ்வுக்கு வேண்டிய கொள்கைகள், மனிதன் தவறான வழியில் செல்லாதிருப்பதற்கான எல்லைகள் ஆகியவற்றை நிர்ணயிக்க அனைத்தையும் அறிந்த, நிதானம் நிறைந்த, விருப்பு வெறுப்புகளற்ற ஒரு மனம் தேவை. இத்தகைய நிபந்தனைகளை இதுவரை யாரும் நிறைவேற்றவில்லை. இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் நிறைவேற்றப்படும் என்னும் நம்பிக்கையும் இல்லை. மனித இனம் அனைத்தும் உயிர்வாழ்வின் எல்லையை எட்டுகின்ற கடைசி நிமிடத்தில் யாராவது இவற்றை நிறைவேற்றிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அதனால் யாருக்கு என்ன பலன் கிட்டும்? இதிலிருந்து அறிவியல்களும் கலைகளும் அத்தீனை உருவாக்கத் தகுதியற்றவை என்பது தெளிவாகிறது. 4வது வரலாறு. இப்பொழுது மனிதனிடம் எஞ்சியுள்ள 4வது ஆற்றலையும் அதன் தகுதிகளையும் பார்ப்போம். மனித அனுபவங்களின் தொகுப்புகள் தாம் வரலாற்று ஏடுகள். அதனுடைய முக்கியத்துவம், பயன் ஆகியவை பற்றியும் எந்த தகராறும் தர்க்கமும் கிடையாது. ஆனால் வாழ்க்கை முறையை அத்தீனை உருவாக்கிட அதுவும் போதுமானதன்று என்பதை கொஞ்சம் சிந்தித்தால் அறிந்து கொள்ளலாம். மனித இனத்தின் தொடக்கம் முதல் இன்று வரையுள்ள வரலாறு நம்பிக்கையான முறையில் முழுமையாக நமக்கு கிடைத்திருக்கிறதா எனும் கேள்வி முதலில் எழுகிறது. அது கிடைத்திருக்கிறது என்று வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம். மனித குல சார்பாக அத்தீனை வாழ்க்கை முறையை உருவாக்கும் பொறுப்பை எந்த அனுபவசாலியிடம், அறிஞரிடம் ஒப்படைப்பது எனும் அடுத்த வினா இப்போது பிறக்கிறது. ஹெகலிடமா, மார்க்சிடமா, ஹேக்கலிடமா அல்லது மற்றெந்த அறிஞரிடம் இதை ஒப்படைப்பது? இந்த வினாவையும் விட்டுவிடுவோம். இப்பொழுது நீண்ட வரலாற்றின் எந்த குறிப்பிட்ட காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வரையுள்ள மனித அனுபவங்களை கொண்டு அத்தீனை வாழ்க்கை முறையை உருவாக்கி விடுவது என்ற எளிய வினாவை மட்டும் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையுள்ள மனிதனின் அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பின் வாழும் மக்களுக்கு இத்தகைய அமைப்பை வழிகாட்டும். ஆனால் அதற்கு முன் பல நூற்றாண்டு காலமாக வாழ்ந்த மக்களின் கதி என்ன? ஆக வரலாறு அத்தீனை உருவாக்கத் தகுதியற்றது என்பதை ஏற்றுக்கொள்வதைத் தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? 5வது நிராசையான கட்டம். இதுவரையில் நான் ஆற்றிய உரையில் முரண்பாடு எதுவும் இருக்காது என்று நம்புகிறேன். எனது கருத்துகளின் தர்க்க ரீதியான காரணங்களும் சரியானவையாக இருக்கும் என்று கருதுகிறேன். மனிதனிடம் இருக்கும் திறமைகளையும் ஆற்றல்களையும் வைத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கினால் அது குறைபாடு நிறைந்ததாக இருக்கும். மேலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொஞ்சம் காலம் பயனடையக்கூடியதாக இருக்கும். அத்தீன் எனும் முழுமையான வாழ்க்கை முறையை உருவாக்கிட மனிதன் முனைந்தால் அது அவனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது. முக்காலத்திலும் அது மனிதனால் முடியாத செயலாகும். நமக்கு வழிகாட்டும் கடவுள் இல்லை என்று நாத்திகர்கள் கூறுவது போல் சொன்னால் மனிதர்களின் கதி அதோ கதிதான். வழி தெரியாமல் வழிகாட்டும் துணையுமின்றி வழியறியும் வகையுமின்றி போகும் இடமும் புரியாமல் தன்னந்தனியாக செல்லும் வழிப்போக்கனின் நிலை போன்றதாகும் அம்மனிதனின் நிலை. அவனது வாழ்வு நிராசையாலும் ஏமாற்றத்தாலும் முடிவது திண்ணம். மனிதன் இந்நிலையை நோக்கி சென்று கொண்டே இருப்பது அறிவுடைமையாகுமா? படைத்த ஒரு சக்தி இருக்கிறது, ஆனால் அது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதில்லை, எந்த உதவியும் செய்யாது என்று நாத்திகர்கள் சிலர் கருதுகிறார்கள். இவர்கள் மேற்கண்ட நிலையில் உள்ளவர்களை விடவும் மிகவும் அனுதாபத்துக்குரியவர்கள். நாம் நம்மை சுற்றிலும் உள்ள படைப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டும். படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வாழ்வதற்கும் வளருவதற்கும் முன்னேறுவதற்கும் என்னென்ன தேவையோ அத்தனையையும் இறைவனால் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கவில்லையா? அப்படியிருக்கும் போது மனித வாழ்வின் முக்கியமான தேவைகளுக்கு தேவையானவற்றை மட்டும் அளிப்பதில் அவன் அலட்சியமாக இருந்து விட்டான் என்று நாம் எண்ணிவிட முடியுமா? மனிதனின் மிக இன்றியமையாத பிரச்சினைகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் அருளப்படாவிட்டால் மனித இனமே வழிகட்டுப் போகும் என்பது பற்றி இறைவன் உணரத் தவறுவானா? இறைவனின் வழிகாட்டுதல் இல்லை என்றால் மனித வாழ்வு ஒரு பெரும் பாரமாக, பெரும் துன்பமுடையதாக ஆகிவிடும். நாத்திகர்களின் கூற்றை ஏற்றுக்கொண்டால் மனித இனத்தின் நிலை எவ்வாறாக அமைகிறது என்று சிந்தியுங்கள். முழு மனித இனமே வாழ்க்கை முறைக்குரிய ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் விடப்பட்டிருக்கிறது. தன் யூகங்கள், அனுமானங்களின் அடிப்படையில் அது வாழ்க்கை அமைப்பை உருவாக்கும் பரிசோதனைகளில் ஈடுபடுகிறது. ஒவ்வொரு தடவையும் தோல்வியடைந்து தடுமாறி கீழே விழுகிறது. இவ்வாறு விழும் போதெல்லாம் பல நாடுகளுக்கும் சமுதாயங்களுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. பாவம், மனித இனத்துக்கு தனது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பது தெரியாது. தான் எதற்காக செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்றும் தெரியாது.
ஆனால் இத்தகைய மனிதர்கள் நினைக்கிறார்கள், இவை அனைத்தையும் படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கோ படைப்பதில்தான் அக்கறை இருக்கிறதே தவிர படைப்பினங்களுக்கு வழிகாட்டுவதில் அக்கறை கிடையாது. இந்நிலை எத்தகைய பரிதாபத்துக்கும் வேதனைக்கும் உரியது. வறியவர்கள், நோயாளிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், புண்பட்டவர்கள் ஆகியோர் பற்றி நாம் கவலைப்படுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம். இந்நிலை பற்றி சிந்திக்க வேண்டியதுதான், அக்கறை செலுத்த வேண்டியதுதான். ஆனால் மனித இனம் முழுவதும் தன் குறிக்கோளை அறியாமல் தன்னையும் தன் ஆற்றலையும் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை பற்றியும் நம் சிந்தனைகள் பொங்கி எழ வேண்டாமா? அதற்காகவும் நம் நேரத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்தக் கூடாதா? இப்படி செய்வது மனித நேயத்தின் சிகரமாகாதா? ஆக, இறைவன் இல்லை என்றோ இறைவன் வழிகாட்டுவது இல்லை என்றோ ஏற்றுக்கொண்டால் மனித வாழ்வு சோகமும் நிராசையும் நிறைந்ததாக இருக்காதா? மனிதன் தானாகவே வாழ்க்கை முறையை உருவாக்க முயன்றாலும் அவன் தோல்வியடைந்து ஏமாற்றத்திலும் நிராசையிலும் வீழ்கிறான். இதிலிருந்து மீள்வதற்கு வழியே இல்லையா? நம்பிக்கையின் ஒளி தோன்றாதா? 6வது, நம்பிக்கையின் ஒளி. முன்னால் கூறப்பட்ட நிராசையான நிலையில் திருக்குர்ஆன் வழங்குகின்ற செய்தி தெளிவானதாகவும் நம்பிக்கை ஒளி வீசக்கூடியதாகவும் இருக்கிறது. இறைவன் படைப்பவன் மட்டும் அன்று, வழிகாட்டியுமாவான். படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் தேவையான அனைத்தையும் அளித்து வழிகாட்டி ஒளி அருளும் கருணையாளன் இறைவன் என்பது திருக்குர்ஆன் கருத்தாகும். அது கூறுகிறது, قال ربنا الذي أعطى كل شيء خلقه ثم هدى. ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய படைப்பமைப்பை கொடுத்து பின்னர் அதற்கு வழிகாட்டியவன் யாரோ அவன்தான் எங்கள் இறைவன். எறும்பு, ஈ, சிலந்தி ஆகியவற்றை கவனித்துப் பாருங்கள். அவற்றுக்கு வழிகாட்டும் இறைவனே மனிதர்களுக்கும் வழிகாட்டுகிறான் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். ஆகையால் மனிதனுக்கு இன்றியமையாத சரியான பாதை எதுவென்றால் ஆணவம், தன்னலம், சுய அதிகாரம் ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் தனது அளவிட முடியாத கருணையால் தனது திருத்தூதர்கள் மூலம் அருளிய முழுமையான பரந்த மாபெரும் வாழ்க்கை முறையை, அத்தீனை ஏற்று கடைபிடித்து அவனுக்கு அடிபணிந்து விடுவதுதான். இப்பொழுது நாம் நமது நிலையை உணர்ந்து கொள்ள முடியும் என எண்ணுகிறேன். நாம் ஏற்கனவே மனிதனுடைய ஆற்றல்கள், தகுதிகள் பற்றி விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்தோம். அவை மனித இனத்திற்கு இன்றியமையாத வாழ்க்கை முறையை அளிப்பதற்கு தகுதியற்றவை என்ற முடிவுக்கு வந்தோம். இது பற்றி திருக்குர்ஆன் என்ன கூறுகிறது என்பதையும் அறிந்தோம். ஆக, இறைமறை கூறுவதை ஏற்று நடப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை நாம் உணர்கிறோம். இந்த அத்தீனை அடைவதற்கு நம் முன் இருப்பது ஒரே ஒரு வழிதான், பல வழிகள் இல்லை. அத்தீனை அடைவதற்கு பல வழிகள் இருந்தால் அவற்றில் எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்பது பிரச்சனையாகும். ஆனால் இருப்பதோ ஒரே ஒரு வழியாகும். அதிலிருந்து நாம் ஒளி பெற்று நன்மை அடைய விரும்புகிறோமா, அல்லது அதனை புறக்கணித்துவிட்டு இருட்டில் தடுமாறிக் கொண்டிருக்க விரும்புகிறோமா என்பதுதான் நம் முன்னே இருக்கும் கேள்வியாகும். நாம் மேலான நன்மைகளை அடைய வேண்டுமென்றால் திருக்குர்ஆன் காட்டும் வழியில் நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் மேலே கூறியவற்றிலிருந்து தெளிவாகிறது. நமது நலனை நாம் நாடுகிறோம் என்றால் திருக்குர்ஆன் கூறுவதை ஏற்று இறைவனிடம் சரணடைந்து விடுவதை தவிர வேறு சிறந்த வழியில்லை. ஆனால் திருக்குர்ஆன் இதனை நம்மீது கட்டாயமாக திணிக்க விரும்பவில்லை. கண்மூடிக்கொண்டு அதன் வழியை பின்பற்றும்படி கூறவும் இல்லை. அறிவியல் வழியிலே வாதித்து நமது அறிவுக்கு உகந்த வழியில் நம்ப வைத்து அதனுடைய ஆழ்ந்த ஞானத்தை நமக்கு உணர்த்த முயல்கிறது. அது கூறுவனவற்றை சிந்திக்காமலே ஏற்றுக்கொள்ளும்படி அது நம்மை பணிக்கவில்லை. அதனுடைய முறை அறிவியல் பூர்வமானதாக, தர்க்க ரீதியானதாக, சிந்தனைக்கு உகந்ததாக திகழ்கிறது. திரைமறையின் இப்பண்பு மிக உன்னதமானதாக ஒளிர்கிறது. அதனுடைய கருத்துக்களை அதனதன் தராதரத்தை எடை போட்டு தானாக உவந்து ஏற்றுக்கொள்ளும்படி திரைமறை விரும்புகிறது. திருக்குர்ஆன் புரியும் வாதங்களில் கீழ்க்கண்ட 4ம் மிக முக்கியமானவையாகும். முதலாவது, இஸ்லாம் ஒன்றுதான் மனிதனின் சத்திய வாழ்க்கை முறை. அது ஒன்றுதான் உண்மையின் முக்கிய இயல்புகளோடு இணைந்ததாக விளங்குகிறது. இவ்வாழ்க்கை முறையை தவிர மற்றவை எல்லாம் உண்மைக்கு மாற்றமானவையேயாகும். அஃபகைர தீனில்லாஹி யப்கூன வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹன் வ இலைஹி யுர்ஜஊன். இனி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தீனை, வாழ்க்கை நெறியை விட்டு வேறொரு வாழ்க்கை நெறியையா இவர்கள் விரும்புகிறார்கள்?
உண்மை என்னவெனில், வானங்கள் பூமி ஆகியவற்றில் உள்ளவை அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்குக் கீழ்ப்படிந்து முஸ்லிமாக இருக்கின்றன. மேலும் அவனிடமே அவர்கள் அனைவரும் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவது, இது ஒன்றுதான் சத்திய வாழ்க்கை முறை. ஏனெனில் இது ஒன்றுதான் சரியானதாக இருக்கிறது. இதைத் தவிர மற்ற எதையும் சரியானதென்று சொல்லிவிட முடியாது. إن ربكم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يغشي الليل النهار يطلبه حثيثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين. திண்ணமாக அல்லாஹ்தான் உங்களுடைய அதிபதி. அவன் எத்தகையவன் எனில், வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் தன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான். அவன் இரவை கொண்டு பகலை மூடுகிறான். மேலும் இரவுக்கு பின்னால் பகல் விரைந்து வருகிறது. அவனே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றையும் படைத்தான். அவை அனைத்தும் அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. அறிந்து கொள்ளுங்கள், படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அவனுடையவையே. அனைத்துலகங்களுக்கும் அதிபதியாகிய அல்லாஹ் அருள்வளம் மிக்கவன் ஆவான். மூன்றாவது, இது ஒன்றுதான் சரியானது. ஏனெனில் இறைவன் ஒருவன்தான் அனைத்தையும் பற்றிய உண்மையான அறிவை உடையவனாக இருக்கிறான். அவன் ஒருவனால்தான் நமக்கு பிழையின்றி சரியான வழிகாட்டுதலை அளிக்க முடியும். இன்னல்லாஹ லா யஹ்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ. திண்ணமாக வானத்திலும் பூமியிலும் உள்ள எப்பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததன்று. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. அவர்களுக்கு படைப்புகளுக்கு முன்னால் இருப்பவற்றையும் பின்னால் மறைவாக இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் அறிவித்துக் கொடுக்க நாடுவதைத் தவிர அவன் ஞானத்திலிருந்து வேறெதையும் எவரும் புரிந்து கொள்ள முடியாது. குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. அல்லாஹ் காட்டிய வழியே நேர்வழியாகும் என்று அவர்களிடம் தெளிவாகச் சொல்லிவிடும். நான்காவது, இது ஒன்றுதான் சரியான பாதை. ஏனெனில் அது இல்லாமல் நியாயத்தை, சமூக நீதியை அடைய முடியாது. அவ்வழியைத் தவிர வேறு எவ்வழியை மனிதன் ஏற்று நடந்தாலும் அது அநீதியிலும் கொடுமையிலும் தான் அவனை கொண்டு சேர்க்கும். மையதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபஉலாஇக ஹுமுல் ஸாலிமூன். யார் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்களே அக்கிரமக்காரர்கள் ஆவர். وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الْكَافِرُونَ. இவர்கள் அல்லாஹ் இறக்கியருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் தாம் அநீதியாளர்கள். இந்த 4 ஆதாரங்களை குர்ஆன் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இறைவனிடம் சரணடைந்து தம் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள அவன் அருளிய வழிகாட்டுதலின் பால் திரும்புவது சீரிய சிந்தனை உள்ள ஒவ்வொருவர் மீதும் கடமையாகிவிடுகிறது. ஏழாவது, இறை வழிகாட்டுதலும் அதன் சிறப்பியல்புகளும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை கொண்டு வந்து இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அதை நாம் நம்ப வேண்டுமா? நம்ப முடியாதென்றால் எந்த அடிப்படையை வைத்து மெய்யான வாழ்க்கை முறையை பொய்யான வாழ்க்கை முறையிலிருந்து பிரித்தறிவது? இதற்கு விடை காண வேண்டுமென்று நீங்கள் அனைவரும் விரும்புவீர்கள். நானும் விரும்புவேன். இதற்கு விரிவான ஆராய்ச்சி தேவை. ஆனால் இங்கு இறைவனின் கருத்தும் மனிதனின் கருத்துக்கும் இடையிலுள்ள முக்கியமான 4 அம்சங்களை மட்டும் நான் எடுத்து கூற விரும்புகிறேன். குறிப்பிடத்தக்க முதல் அம்சம் மனித சிந்தை மெய்யறிவை காட்டுவதாக இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது என்பதுதான். ஆனால் இறை அறிவு உண்மையின் உருவாகும், எல்லையில்லாமல் விரிந்திருப்பதாகும். இறை கருத்துக்கள் எதுவும் அறிவியலால் என்பிக்கப்பட்ட உண்மைக்கு எதிராக எக்காலத்திலும் இருக்காது. இறைவனின் பார்வையிலிருந்து எதுவும் தப்பிவிட முடியாது. இந்த அடிப்படையை நாம் கையாளும் போது நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. வாதத்துக்காக அல்லது ஆய்வுக்காக ஏற்படுத்தி கொண்டு பயன்படுத்தப்படும் சில கோட்பாடுகளுக்கும் அறிவியலால் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைகளுக்கும் இடையே பெரும் வேற்றுமைகள் உள்ளன. அறிவியல் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் கோட்பாடுகளை அறிவியல் விதிகள் அல்லது உண்மைகள் என்று கருதும் போக்கு நிலவுகிறது. அவை வெறும் கருத்துத்தான். அவை உண்மையாகவும் ஆகிவிடலாம், பொய்யாகவும் போய்விடலாம். மிகச் சிலரது கருத்துக்கள் தாம் அறிவியல் விதிகளாக, உண்மைகளாக மெய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிவியல் வரலாறு நமக்கு காட்டுகிறது. மனித அறிவின் இன்னொரு பலவீனம் அது ஓர் எல்லைக்குட்பட்டது என்பதாகும். ஆனால் இறைவனுடைய அறிவு எல்லையில்லாததும் ஈடு இணையில்லாததுமாகும்.
இறைவனின் அறிவு அனைத்தையும் அறிந்த, அனைத்தையும் தழுவிய, பிரபஞ்சம் முழுவதையும் உணர்ந்த ஒன்றாகும். இத்தகைய எல்லையற்ற, அளவிடற்கரிய அறிவோடு மாபெரும் சிந்தனையாளர்களின், தத்துவ ஞானிகளின் கருத்துக்களை ஒப்பிட முடியுமா? மனித அறிவின் மூன்றாவது இயல்பு இதுவாகும். அதனை முழுமையாக நம்பிவிட முடியாது. சில சமயங்களில் அதனுடைய தீர்ப்புகளும் முடிவுகளும் உணர்ச்சிகளால், ஆசைகளால் பாதிக்கப்பட்டு மயங்கிய நிலையில் இருக்கின்றன. ஆனால் இறைவனின் அறிவில் முழு ஞானப் பொலிவும் பற்றற்ற நிலையின் வலிவும் பளிச்சிடுகின்றன என்பதை அவனுடைய கட்டளைகளை படிக்கும் போது தெளிவாக உணரலாம். மனித அறிவின் மற்றொரு பலவீனம் அதன் பாரபட்சமும் பாகுபாடுமாகும். மனிதனால் உண்டாக்கப்பட்ட வாழ்க்கை முறையில் துவேஷமும் விருப்பு வெறுப்பும், ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் பொருளற்ற பாகுபாடுகளும், ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் இன்னொரு வகுப்பினர் மீது முன்னுரிமை கொண்டாடுவதும் மலிந்திருக்கின்றன. ஆனால் இறைவன் அருளிய வாழ்க்கை முறை இத்தகைய குறைபாடுகளிலிருந்து தூய்மையானதாய் இருக்கும். இந்த 4 அடிப்படைகளையும் நாம் உரைக்கல்லாக வைத்து, மனிதன் படைத்த வாழ்க்கை முறை எது, இறைவன் அருளிய வாழ்க்கை முறை எது என்று தெளிவாக அறிந்து கொள்ளலாம். எந்த ஒரு வாழ்க்கை முறை குற்றம் குறைகளின்றி உலகங்கள் அனைத்துக்கும் உகந்ததாக பரந்து விரிந்து நிறைவுடையதாக திகழ்கிறதோ, அந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம்? 8வது ஈமான், அது வேண்டுவதும் அதற்கு வேண்டியதும். இறுதியாக திருக்குர்ஆனின் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பின்னர், அத்தீன், வாழ்க்கை முறை, இறைவனால் அளிக்கப்பட்டது என்று முழு நிறைவு கொண்ட பின்னர் நம் மீது ஏற்படும் பொறுப்புகள், கடமைகள் யாவை என்று இப்பொழுது பார்ப்போம். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இஸ்லாம் என்றால் சரணடைந்து விடுதல், அடிபணிந்து விடுதல் என்று. தன்னிச்சையான தடையற்ற அதிகாரமோ, கட்டுப்பாடற்ற ஆற்றலோ, தீனுக்கே முழுதும் உட்படாத சுதந்திர மனப்பான்மையோ, செயலோ, சிந்தையோ இஸ்லாத்திற்கு ஏற்றதல்ல. எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலும் அது முழு அர்ப்பணிப்பையும் பணிவையும் கேட்கிறது. அதிலிருந்து உங்களுடைய வாழ்வின் எந்த ஓர் அம்சத்தையும் ஒதுக்கி வைத்து கொள்ள முடியாது. எந்த மார்க்கத்தில் நம்பிக்கை கொண்டாலும் நமது உள்ளமும் உடலும், உடலின் ஒவ்வொரு உறுப்பும் அந்த நம்பிக்கையில் ஊறித் திளைத்து அதனை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய அறிவாற்றல், உடல் உழைப்பு, அதிகாரங்கள் ஆகிய அனைத்தும் நமது உன்னதமான குறிக்கோளை நோக்கியே இயக்கப்பட வேண்டும். நமது எண்ணம், செயல், விருப்பு வெறுப்பு எல்லாம் நமது தீனை பிரதிபலிக்க வேண்டும். அந்த தீன் தான் மற்ற சமூகங்களோடு நமது உறவையும் நட்பையும் பகையையும் தீர்மானிக்க வேண்டும். சுருக்கமாகச் சொன்னால், நம்முடைய தீன் தான் நமது சொல்லையும் செயலையும் தீர்மானிக்க வேண்டும். நமது வாழ்வின் மிகச்சிறிய விஷயமும் அதனுடைய வரம்பை மீறிவிடக்கூடாது. இந்த தீனிலிருந்து எந்த அளவுக்கு விதிவிலக்குகளையும் தவிர்க்கக்கூடிய நிலைகளையும் உண்டாக்கிக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் பொய்யர்களாக ஆகிவிடுவோம் என்று பொருள். பொய்மை எனும் களங்கத்தை தவிர்த்துக் கொள்வது சத்தியத்தை நேசிக்கும் ஒவ்வொரு மனிதனின் கடமையல்லவா? தொடக்கத்திலேயே மனித வாழ்க்கை என்பது ஒரு முழுமை. அதை பல்வேறு இணைக்க முடியாத பகுதிகளாய் பிரிக்க முடியாது என்று நான் சொன்னது நினைவிருக்கலாம். ஆகையால் மானிட வாழ்க்கை முழுவதற்கும் ஒரே தீன் தான் தேவை என்று கொள்வது முற்றிலும் இயற்கையானதாகும். ஒரே சமயத்தில் பல தீன்களை, வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவது வலுவற்ற நம்பிக்கையையும் தெளிவற்ற முடிவையும் காட்டுகிறது. ஒரு வாழ்க்கை முறையை அலசி பார்த்து அது இறைவனால் அளிக்கப்பட்ட மார்க்கம்தான் என்று திருப்தியடைந்து அதன் மீது நம்பிக்கை கொண்ட பின், எவ்வித சலனமோ தயக்கமோ இன்றி வாழ்வின் அனைத்து துறைகளிலும் அதனை பின்பற்றுவது அறிவுடைமையாகும். அது நம் வாழ்வின் தீன் மார்க்கமென்றால், அதுதான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமூக உறவுக்கும் குழந்தைகளின் பயிற்சிக்கும் படிப்புக்கும் அலுவலக பணிகளுக்கும் தேசிய ஒழுக்கத்துக்கும் நடத்தைகளுக்கும் பண்பாடுகளுக்கும் சமூக அரசியல் விஷயங்களுக்கும் கலைகளுக்கும் இலக்கியங்களுக்கும் தீனாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்வுக்கு தீன் வேண்டியதுதான் என்று ஏற்றுக்கொண்டால், அவ்வாறு ஏற்றுக்கொண்ட அனைவரையும் ஒருங்கே இணைக்கும் போது கூட்டு வாழ்வில் அந்த தீன் பிரதிபலிக்க கூடாது, கூட்டு வாழ்வு அதிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்ற வாதத்தை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? தனி மனிதன் என்ற தோரணையில் நாம் ஒரு தீனை தழுவினால், சமூகத்தில் நாம் ஓர் அங்கம் என்ற வகையில் நமது கூட்டு வாழ்க்கையும் அந்த தீனை ஒட்டியதாக அமைவதுதான் பொருத்தமானது. நாம் ஒரு குறிப்பிட்ட தீனை தழுவிய பின்னர் அதனால் நாம் பெற்ற நன்மைகள் எல்லாம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்ற ஏற்றமிகு எண்ணம் கொண்டு செயல்பட வேண்டும். அந்த நன்னெறி இந்த நானிலம் அனைத்துக்குமான ஒரேயொரு ஒப்பற்ற நெறியாகிட வழிவகை காண வேண்டும்.
நம் முயற்சிகள், குறிக்கோள்கள் ஆகிய அனைத்துமே இக்கருத்தை அச்சாணியாகக் கொண்டு இயங்க வேண்டும். சத்தியம் மேலோங்கி நிலைக்க வேண்டும் எனும் உறுதி கொண்டோர் தங்கள் ஆற்றல்கள் அனைத்தையும் திரட்டி தீய சக்திகளை அடக்கி அழித்து சத்தியமும் தர்மமும் தலையோங்கிடச் செய்ய வேண்டும். சத்தியத்தின் உயர்வை உணர்ந்த எவரும் சத்தியத்தின் குடை நிழலில் யாவற்றையும் கொண்டு வரும் வரை ஓய்ந்திட மாட்டார், தலை சாய்ந்திட மாட்டார். தீமைகளை ஒழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதில் எவருக்கு உணர்ச்சி பொங்கவில்லையோ, உற்சாகம் பீரிட்டெழவில்லையோ, ஆர்வம் கொதித்தெழவில்லையோ, அவருடைய ஆன்மா உறக்கத்தில் வீழ்ந்து கிடக்கிறது என்றுதான் பொருள். இந்த உறக்கம் மீளா உறக்கமாக, மரணமாக மாறிவிடுவதற்கு முன்னர் விரைவில் வீறு கொண்டு விழித்தெழுந்து சத்தியமும் தர்மமும் மேலோங்குவதற்காக நம் வாழ்வை அர்ப்பணிக்க ஆயத்தமாக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.